அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரிகளே, ஏக வல்லவன் அல்லாஹு தாலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டியவனாக என்னுடைய இந்த காணொளி ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது, எங்களுக்கு தெரியும், சில மாதங்களுக்கு முன் பாதாள உலக கோஷ்டியின் தலைவர்களில் ஒருவரான கனிமுல்ல சஞ்சீவ இந்த வருடம் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். எல்லோரும் மீடியாக்களின் மூலமாக எல்லா மீடியாக்களின் மூலமாக நாங்கள் இந்த காட்சியை கண்டோம். அன்புக்குரியவர்களே, இந்த காட்சி எங்களை ஒரு ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. பலத்த பாதுகாப்புக்கு மத்தியிலே நீதிமன்ற வளாகத்துக்கு கொண்டு வரப்படுகின்றார். போலீஸ் பாதுகாப்பு, பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் கொண்டு வரப்படுகின்றார். ஆனாலும் இப்படியான ஒரு கொலையை செய்வதற்கு சட்டத்தரணி போன்ற வேடம் அணிந்து வேடம் பூண்டு என்ன செய்கின்றார் ஒருவர், அவருடைய அந்த புத்தகங்களையும் சட்டத்தரணியுடைய புத்தகங்களையும் எடுத்துக்கொண்டு அந்த புத்தக பைக்குள்ளே வைத்து, துப்பாக்கியை வைத்து அப்படியே வருகின்றார். வந்து என்ன செய்கின்றார், அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே வைத்து கனிமுல்ல சஞ்சீவையை கொலை செய்கின்றார். கொலை செய்வதற்கு வந்தவர் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். ஆனால் கொலை செய்த ஆணை ஒரு சில மணித்தியாலங்களுக்குள்ளே புத்தளத்தில் பாலாவியில் வைத்து அதிரடிப்படையினர் போலீசார் அவருடைய வலை விரித்தலில் மடக்கி பிடித்து விட்டார்கள். சமிது என்று சொல்லக்கூடியவர் அவருடைய பெயர். சமிது என்று சொல்லக்கூடிய அந்த நபரை புத்தளத்தில் பாலாவியில் வைத்து சில மணி நேரங்களில் கைது செய்து விட்டார்கள். ஆனாலும் பல மாதங்களாகியும் பிப்ரவரி 19ஆம் தேதி இந்த கொலை நடைபெறுகின்றது. ஆனால் அந்த பெண்மணி, அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த பெண்மணியை பல மாதங்களாகியும் மடக்கி பிடிக்கப்படவில்லை. நேற்று முன்தினம்தான் நேபாளத்தில் திப்போஸ் பூங்காவில் உள்ள ஒரு கம்ஃபர்டபுள் வீட்டில், சுகபோகமான ஒரு மாடி வீட்டில் இருந்து கைது செய்யப்பட்டாள். எங்களுக்கு தெரியும், அவளுடைய பேர் எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு பேர். அந்த பிப்ரவரி 19க்கு பின் பரிச்சயமான ஒரு பேர் தான் செவ்வந்தி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி. அதற்கு முன்னால என்ன செய்கின்றார்கள், எங்களுடைய உளவு பிரிவினர்கள் மிஸ்டர் ரொஹான் ஹுலுகல்ல அவருடைய தலைமையில் இந்தோனேசியாவுக்கு காலடி எடுத்து வைக்கின்றார்கள். இந்தோனேசியாவுடைய போலீசாரின் உதவியோடு என்ன செய்கின்றார்கள், சில பாதாள உலக கோஷ்டி, ஆகஸ்ட் 24ஆம் தேதி என்று நினைக்கின்றேன், நாட்டில் முக்கியமான சில பாதாள உலக கோஷ்டினரை மடக்கி பிடிக்கின்றார்கள். அவர்கள் ஒரு வாரத்துக்கும் அதிகமாக ஒரு பிச்சைக்காரன் வேடன் போன்றும், ஒரு நேரம் சாப்பிட்டும் 2 நேரம் சாப்பிடாமலும் அவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து இவர்களை என்ன செய்திருக்கின்றார்கள், அடையாளம் காணுவதற்காக வேண்டி கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள். அதில் யார் என்றால் கேல்பத்ர பத்மே, பெகோ சமன், நம்பிலி லஹிரு, கமாண்டோ சலிந்த, பானந்துரை நிலங்க, இப்படியான மிக பெரும் தாதாக்கள், மிக பெரும் புள்ளிகள், இவர்கள்தான் எமது நாட்டை குட்டிச்சூறாக்குவதில் மிக பெரிய பங்கு வகித்தவர்கள். அன்புக்குரியவர்களே, இவரை ஒரு வாரம் 10 நாட்கள் அங்கே அவர்கள் என்ன செய்தார்கள்,
ரொஹான் ஹுலுகல் அவருடைய தலைமையில் சென்ற போலீஸ் குழுவினர் அங்கே ஒரு நேரம் சாப்பிட்டு 2 நேரம் சாப்பாடு இல்லாமல், அதே போன்று பிச்சைக்காரன் வேடத்தில் சென்று எப்படியோ இவர்களை மடக்கி பிடித்து நாட்டுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். நாட்டுக்கு கொண்டு வந்ததற்கு பின்னால கெஹல் பத்ர பத்மே அவரிடம் நடத்திய விசாரணையின் பின் பல ஆச்சரியமான தகவல்கள் பெறப்பட்டன. ஆனாலும் என்ன ஆச்சரியம் என்றால், இலங்கைக்கு கீர்த்தியை பெற்றுக் கொடுத்தவர்கள், எங்களுடைய நாடு இலங்கை என்பதை அடையாளம் காட்டியவர்கள் எங்களுடைய நாட்டில் இருக்கின்றார்கள். உதாரணமாக எங்களுக்கு தெரியும், உலகக்கோப்பையை வென்று வந்த அன்றைய நாளுடைய கிரிக்கெட்டின் கேப்டன் தலைவர் அர்ஜுனா ரணதுங்க, அதே போன்று ஜெயசூரிய, அதே போன்று அத்தப்பத்து சங்கக்கார, இப்படியான முக்கியமான கீர்த்தி மிக்கவர்கள் எங்களுடைய நாட்டில் இருக்கின்றார்கள். அவர்களை யாரும் கொண்டாடுவதற்கு, அவர்களை யாரும் பேட்டி எடுப்பதற்கு இந்த அளவு முனைப்பு காட்டவில்லை. ஆனால் எங்களுடைய எல்லா மீடியாக்களும் என்ன செய்தது, அதாவது செவ்வந்தி வருவதற்கு முன்னாலே எல்லா மீடியாக்களும் யாஃபோர்ட்டில் அப்படியே விமான நிலையத்தில் நிறைந்து வழிந்த சம்பவத்தை நாங்கள் எங்களுடைய கண்கூடாக பார்த்தோம். இலங்கையிலிருந்து இந்தியா செல்வதற்காக உதவி செய்தவர் யாரென்றால் இந்த JK பாய், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர். அவர் பல லட்சம் அல்ல பல கோடிக்கணக்கான ரூபாய்களை பெற்றுத்தான் இந்த செவ்வந்தி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணியை என்ன செய்தார், இந்தியாவுக்கு எடுத்து சென்று அங்கிருந்து நேபாளத்துக்கு நாடு கடத்தினார். நேபாளத்துக்கு நாடு கடத்துவதற்காக கிட்டத்தட்ட 1.5 கோடி கெஹல் பத்ர பத்மே அவர்கள் வழங்கினார்கள். இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்த பணம்? போலீஸ் மா அதிபர் அவர்களின் வழிகாட்டலில் CID இன் பணிப்பாளர் கௌரவ சாணி அபேசேகரசேர் அவர்களின் மேற்பார்வையில் ASP ரொஹான் உலுகல்ல சார் அவர்களின் தலைமையில்தான் இந்த ஆபரேஷன் தேடுதல் வேட்டை நடைபெற்றது. அதாவது இந்தோனேசியாவிலும் அதே போல் நேபாளத்திலும் இப்படியான தேடுதல் வேட்டை ரொஹான் உலுகல் அவர்களின் தலைமையில்தான் நடைபெற்றது. செவ்வந்தி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சார், மிஸ்டர் ரொஹான் உலுகல், ஐ நோ ஹவ் எவர் யூ வில் கம் டு கேட்ச் மீ. அதாவது சார் எனக்கு தெரியும், எப்படி இருந்தும் நீங்கள் என்னை வந்து கைது செய்வீர்கள், அரெஸ்ட் பண்ணுவீர்கள் என்று தெரியும், நான் தெரிந்திருந்தேன். ஆனாலும் நான் நாட்டுக்கு வரலாம் என்று நினைத்தேன். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு போரிங்காக இருந்தது. இந்த 7 மாதங்கள் கழித்தது ஒரு போரிங்காக தனிமையில் இருந்தது. மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையை நான் அனுபவித்தேன். நாட்டுக்கு வருவதற்கு முயற்சி செய்தேன். ஆனாலும் பயத்தின் காரணமாக நான் நாட்டுக்கு வருவதை கைவிட்டு விட்டேன். எனது தாய் மரணித்தும் நான் என்னுடைய தாயுடைய மரண வீட்டுக்கு கூட வரவில்லை. ஏன் கைது செய்வீர்கள் என்ற பயத்தின் காரணமாக விட்டுவிட்டேன். கைது செய்யாமல் உங்களை என்ன செய்வது? மாலை அணிவித்து வரவேற்பதா? நீங்கள் செய்த வேலைக்கு, நீங்கள் செய்த தவறைக்கு மாலை அணித்து வரவேற்பதா அல்லது உங்களை கைது செய்வதா? கைது செய்வதுதான் முறை, மாலை அணிவித்து வரவேற்பதல்ல. இப்படியான திறமை வாய்ந்த அதிகாரிகளும் எமது நாட்டில் இல்லாமல் இல்லை. திறமை வாய்ந்த அதிகாரிகள் இந்த ரொஹான் உலுகல்ல போன்று எத்தனையோ அதிகாரிகள் இலைமறை காயாக இருக்கின்றார்கள். ரொஹான் உலுகல்ல சார், எக்ஸலன்சி பிரசிடென்ட், ඔබතුමාටයි ජනාධිපතිතුමාටයි මාගේ හෘදයාංග ස්තුතිය පුද කරනවා. Mr. Excellency President and Rohan Hulugallas, my humble request, both of your team, take immediate action and operation to demolish the narcotic in our beautiful island. யார் இந்த செவ்வந்தி?
26 வயது நிரம்பிய ஒரு இளம் வாலிப பெண் தான் இந்த செவ்வந்தி. ஆனால் 26 வயது நிரம்பி இந்த செவ்வந்தி செய்த வேலைகள், தேவையில்லாத வேலைகள் ஏராளம் இருக்கலாம். இல்லாவிட்டால் இந்த அளவுக்கு இவளுக்கு ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் ஒன்று ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடைக்காது. இவள் ஏற்கனவே பல விடயங்களில் தொடர்புடையவராக இருந்ததனால்தான் என்ன செய்திருக்கின்றான், கேள்பத்ர பத்மி இந்த கணேமுள்ள சஞ்சீவை கொலை செய்வதற்காக இவளை ஒரு எம்பசடராக, தூதுவராக பயன்படுத்தியிருக்கின்றார். ஏன் அவ்வளோ அவர்களோடு பாதாள உலக கோஷ்டினரோடு அண்டர்வேர்ல்ட் கென்சியோடு 26 வயது நிரம்பிய இந்த இசாரா செவ்வந்திக்கு ஒரு தொடர்பு இருந்ததன் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய ஒரு வேலையை கச்சிதமாக செய்வதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள், இவளுக்கு பொறுப்பு கொடுத்தார்கள். அந்த பொறுப்பை அவள் கச்சிதமாக செய்து முடித்திருக்கின்றாள். இவளை பிடிக்க முடியவில்லை. அதனால் பல எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் காரி துப்பினார்கள். சொல்வதற்கு பேரளவில் குறிப்பிடுவதற்கு முடியாது. பல பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஒப்போசிஷன் லீடர்ஸ், ஒப்போசிஷன் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் அப்படியே காரி துப்பினார்கள். former parliamentarians காரி துப்பினார்கள். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் காரி துப்பினார்கள். இந்த 26 வயது நிரம்பி இசாரா செவ்வந்தியை கூட இந்த எம்பிபியோட அரசாங்கத்துக்கு பிடிக்கவில்லை என்றால் எவ்வாறு நாட்டை ஆட்சி செய்வார்கள் என்ற கேள்விகளை எல்லாம் எழுப்பினார்கள். எதற்கும் சளைக்காத சிங்கம் தான் ஏகேடி அனுரகுமார திசாநாயக்க. அவர் எக்ஸலன்சி பிரசிடென்ட். அவர் நடந்தாலே அவருடைய நடை எந்தளவு அழகானது, எந்தளவு செழுமையானது என்று எங்களுக்கு தெரியும். அவர் சளைக்கவில்லை. மற்றும் அவருடைய அரசாங்கம் நாட்டை குட்டிச்சுவராக்கிய பல பாதாள உலக கோஷ்டினரையும் பல ஐஸ் போதைப் பொருட்களையும் மடக்கி பிடித்திருக்கின்றது. இந்த எம்பிபி அரசாங்கம் அதாவது ஆட்சிக்கு வரவில்லை என்றால் இன்னும் ஒரு சில வருடங்களுக்கு பின்னால் எங்களுடைய நாட்டில் முழு பூமிக்கடியிலையும் நார்கோட்டிக் இருக்கும், ஐஸ் இருக்கும், ஏனைய போதை வஸ்துக்கள் இருக்கும். நாங்கள் பார்த்தோம் மீடியாக்களின் மூலமாக எவ்வளவு டொன் கணக்கில் புதைத்து வைத்திருந்தார்கள் என்பதை பார்த்தோம் எங்களுடைய கண்களால். ஏன் இதுவெல்லாம் முன்னால் இருந்த அரசியல்வாதிகளுக்கு தெரியாதா? அவர்களுடைய சப்போர்ட், அவருடைய ஆதரவு இல்லாவிட்டால் இவர்களால் இவ்வளவு பெரிய செயலை துணிச்சலாக செய்ய முடியாது. அவர்கள் பின்னால் இருந்து அனுசரணை வழங்கியதன் மூலமாகத்தான் இவர்கள் இவ்வாறான நார்கோட்டிக் ஐஸ் போதை வஸ்துக்களை கெண்டனர் கணக்கில், ஏக்கர் கணக்கில் புதைத்து வைத்திருந்தார்கள். ஏன் இந்த கொலை நடைபெற்றது? ஏன் இந்த கணேமுள்ள சஞ்சீவியை பிப்ரவரி 19 போட்டு தள்ளினார்கள்? இசாரா செவ்வந்தியும் சமீது என்பவர்களும் ஏன் போட்டு தள்ளினார்கள்? இருவருக்கும் கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டது. இருவருக்கும் பெரிய பணப்பரிசுகள் கொடுக்கப்பட்டன. இவ்வளவு பணங்கள் உங்களுக்கு அன்பளிப்பாக தரப்படும், இதனை நீங்கள் கச்சிதமாக நிறைவேற்ற வேண்டும். ஓகே, பணத்துக்கு அடிமைப்பட்டார்கள், பணத்துக்கு இரையாகினார்கள். என்ன செய்தார்கள்? அவரை கொலை செய்வதற்கு விழி பார்த்து கொண்டே இருந்தார்கள். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினார்கள். போலீஸ் பாதுகாப்போடு வரும் பொழுது எந்த பயமும் இல்லாமல், எந்த அச்சமும் இல்லாமல் அப்படியே நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே சுட்டு கொண்டார்கள். ஏன் கொண்டார்கள் தெரியுமா? இந்த கணேமுள்ள சஞ்சீவ என்பவர் தான், அதாவது கேள்பத்ர பத்மே என்று சொல்லக்கூடியவருடைய தந்தையை கொலை செய்தவர். அதனால் என்னுடைய தந்தையை கொலை செய்தவர், அவரை நான் போட்டு தள்ள வேண்டும் என்ற ஒரு ரிவெஞ்ச், ஒரு பழிக்கு பழியின் காரணமாகத்தான் இவரை கொலை செய்தார்கள். मग प्रार्थना करनवा मे वगे दक्ष सल्लिवलट यटत नवන
ලක්ෂ ගාණක් රොහාන් හුළු කල්ල වගේ රත්තරන් මිනිසු මාතෘ භූමියට ආදරය කරන මිනිසු බිහිවන්ඩ ඕනයි කියලා මගේ බිහිවන්ඩ ඕනයි කියලා මං ප්‍රාර්ථනා කරනවා. එනිසා රොහාන් හුළුගල්ලම් මෙතුමනි, ඔයා ඉන්න කාලේ ඔයාට බාර දීලා තියෙනවා. එනිසා ඔයා මද්ද්‍රව්‍යයක නැත්තටම නැති කරා නම් අපේ අනාගත පරපුර மேவாயின்ற புழுவான். எனவே இத்தோடு என்னுடைய காணொளியை முடிக்கின்றேன். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். எனவே என்னுடைய இந்த காணொளி யாருடைய கையில் தவழுகின்றதோ இந்த காணொளியை ஷேர் பண்ணுமாறும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறும் உங்களிடத்தில் பணிவன்போடு வேண்டி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.